நமஸ்காரம். மனிஷா ஃபேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சின்ன பிள்ளையில் நம்ம எல்லாருமே ஓடி விளையாடுவோம். கண்டிப்பாக விளையாடும்போது நம்ம வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்க பட்டாம்பூச்சியை பிடிப்போம், தும்பியை பிடிப்போம். இப்படி பிடிச்சி அதை வந்து கையில் வச்சு பொறுமையாக வச்சு அதை வந்து கையில் அந்த நேனோ மாதிரி கலர்ஸை வந்து கையில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன நினைவுகள் வந்து நம்ம எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். அந்த நினைவுகள் வந்து நம்ம ஒரு ஜுவல்லரியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கான ஜுவல்லரி. அந்த பட்டாம்பூச்சி வந்து பறக்கிறத பார்க்குறதே ஒரு தனி அழகு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மஞ்சள் கலரில் பட்டாம்பூச்சி தான் அதிகமாக பார்ப்போம். பூக்கள் நிறைந்து இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பட்டாம்பூச்சிங்களுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம பூக்கள் வந்து நம்ம தோட்டத்தில் மட்டும்தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆன பிறகு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பட்டாம்பூச்சியே பார்க்க முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு இப்போ இருக்கிற பில்டிங்ஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்குது. நாங்கள் விளையாண்ட இடங்கள்லாம் வந்து ஒரு கிரவுண்ட் அளவுக்கு விளையாண்ட இடங்கள் இருக்குது. 10 பிள்ளைங்கள் கூட விளையாடுவோம். இப்படி நாங்கள் விளையாண்ட அனுபவம் தான் எங்களோட இருக்குது. இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு ஒருத்தவங்க கூட விளையாடுறதுக்கு கூட ஆட்கள் இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லோரும் வீட்டை விட்டு வெளியிலே வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே இருந்தோம்னா எப்படி அடுத்த கட்ட மக்களுக்கு நம்மளுக்கு எப்படி, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு, குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்கிறது எப்படி? இப்படி ஒவ்வொரு நினைவுகளையும் நம்ம சுமந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தோம், அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தான் வந்து உருவாக்கணும். கட்டடங்கள் வந்து குறைவாகவும் விளையாட்டு மைதானங்கள் அதிகமாகவும் இருந்தால் இப்போ நாங்கள் நினைவுகளில் வந்து சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி அடுத்த குழந்தைகள்லாம் வந்து அந்த மாதிரி சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலை வருது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய குழந்தைங்களை வந்து வெளியில் விளையாடுறதுக்காக அனுமதிக்கணும். பெரிய கிரவுண்டு, செடி வளர்க்கணும், பூ வளர்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் குழந்தைங்க வளர்ந்தால் கண்டிப்பாக வந்து அதோட அறிவு வந்து தானாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த ஜுவல்லரியை பார்க்க போகலாமா? இது வந்து பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும். இதை ஹேங் பண்ணோடனே இங்கே ஒரு லாக் இருக்குது, ஹேங்கிங் லாக்கு. கையில் போட்டால் பட்டாம்பூச்சி போடுற மாதிரி இருக்கும். இது குழந்தைங்களுக்கானது. இதில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள். ஃப்ளாஸு பட்டாம்பூச்சி. ஃப்ளாஸ்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கண்டிப்பாக பட்டாம்பூச்சிகள் அதிகமாக இருக்கும். மரத்து மேலே ஃப்ளார்ஸ் இருந்தாலும் மரத்து மேலே அந்த ஃப்ளாருக்கும் வந்து பட்டாம்பூச்சிகள் போக தான் செய்யுது. பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு பூக்கள் நிறைந்த சோலைகள் இருந்தால் கண்டிப்பாக பட்டாம்பூச்சிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். குழந்தைகளும் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். அதே இதில் வந்து கலர்ஸ் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சியில் ஒரு லைட் கலர்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து இந்த நம்பருக்கு ப்ளேஸ் பண்ணுங்கள், அதாவது கீழே இருக்க நம்பருக்கு ப்ளேஸ் பண்ணுங்கள். என்னுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆதியோகே இந்துமதி சிவா எல்லா சோஷியல் மீடியா பேஜ்லேயும் இருக்கேன். நன்றி, நமஸ்காரம்.